பிறந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது என்னோட என்ன சொல்கிறது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐம் வெரி இட்ஸ் இன் வெரி மெமரபிள், எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஆமிர் சார் அண்ட் ஆதம் பாபா சார். அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணது என்னோட என்ன சொல்கிறது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐம் வெரி இட்ஸ் இன் வெரி மெமரபிள், எஸ்பெஷலி டு ஒர்க் வித் ஆமிர் சார் அண்ட் ஆதம் பாபா சார். அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இதை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்துக்குள்ளே நான் படம் முடிந்த பிறகு தான் அந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு, மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்ததில் வந்து அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இது வரைக்கும் அமையலன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. அது அதிகப்படியான படைப்புகள் இருக்க இல்லையோ, ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்காரு. நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், வயிறு வலிச்சிருங்க கேட்க மாட்டாங்க. இந்த 2 பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன ஞாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டயலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்கலை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளர்னா ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு பண்ணணும்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பற்றி குழந்தை மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொன்னண்ணன் சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை கூட நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் அவர் நம்ம எல்லாருமே அவர் இதுக்கெல்லாம் அசர மனுஷெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, என்ன ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்துல. சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது.
நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம செய்யறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சா நம்பிக்கையை கொடுக்கணும், இல்லை விலகி நிற்கணும், இல்லை வழி விடணும். ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குனியலாம், அதான் அந்த மூக்கு வந்து தரையில படுற வரைக்கும் குனியலாம். ஆனா குழியை தோண்டிக்கிட்டு புதைகிற அளவுக்குலாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது. ஆனால் அப்பெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருப்பழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும். அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலை வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்துல தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுல பெரும் கருத்துக்களை கூட முகம் சுளிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆதம் பாவா அவர்கள் இந்த படத்துல அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு. நிச்சயமா அரசியல் நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாவே நீங்க அரசியல்வாதி தான். வேணா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள். துணிந்து இருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாபாவும் இந்த படத்தில் துணிந்து இருக்கிறார்கள், வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள். காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம். அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிரில் ரத்த கலரியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, வயசு குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு. எனக்கு அமீரை பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது பழக்கம் இல்லை, நட்பும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு. நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவு சொன்னா நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர். சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பிரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க. பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு, இவ்வளவு இருக்கு, ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பதட்டமே இல்லாமல் அப்படின்னெல்லாம் பதறுவாங்க. இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்குறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு. நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். 2 பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கனி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பருத்திவீரன் திரைப்படம் பண்ணுறேன். நான் அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்திருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். எனக்கு படீர்னு ஞாபகம் வந்து என் துணைவியாருடைய சம்பவங்கள்.
ஆகா ஏற்கனவே குடும்பத்தையே வச்சு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்துல நான் உள்ள போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல. முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசா போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு. அதே படத்தை டேக்கப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான். 4 நாள் ஷூட், ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனால் அவர் அவருடைய பாதையை விட்டு விலகினதா எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோட பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார். இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது. அதில் நல்லது கெட்டது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பருத்திவீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ள இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னை தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ள வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்துல வேலை செஞ்சார். அதுவும் அப்படித்தான். சின்ன படமா எடுப்போம்னு ஆரம்பிச்சு அதுவும் அதே போலத்தான் வழக்கம் போல அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க. ஊர்ல நல்ல பையனா அப்பா அம்மா வளர்த்தன பையனா இருப்பாங்க. திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தன பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனா இவரை பொறுத்தவரை உள்டா. சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவரு. அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா சென்னை திரைத்துறைக்குள்ள வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்கு வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம். அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை. ஆனா ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும் போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பத்தி பாலா வந்து என்னுடைய அரை நண்பர் இயக்குனர் பாலா. அப்ப பாலாவும் இவரும் மதுரையில நண்பர்கள். அப்ப அந்த அந்த ஒரு சுற்று வட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 செகண்ட் பார்ட் 1. அப்ப செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கதான் எனக்கு வருது. தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. நான் இதுவரையிலும் அவர் பார்த்துக்கிட்டு வந்ததில்லை. அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இதை விட்டா நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேல பொறாமைப்பட்டோ எதுலையுமே அவர் தன் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி எனக்கு தோணும் போதுதான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும் போது என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா நான் பார்த்த நபர், நான் பழகிய வரையிலும் நான் பகிர்ந்துகிட்ட வரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை. நான் ஒரு பார்வை ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மையப்புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட உட்கார்ந்து அதே போல முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்ல அதே போல சிரிச்சு காமெடி பேசி கும்மாளமா இருந்துட்டு தான் வர்றோம். அந்த லைஃப் தான் தொடர்ந்தது. பதட்டம் இல்லை,
ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக், நம்ம எதிர்பாராம ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும் போது நம்மளாம் நிலை குலைந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தால் செதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல போனால் என்னையெல்லாம் 10 பேர் ஆறுதல் இலவுடு மாதிரி யாரையாச்சும் சொன்னா தான் நான் தாங்குவேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மிக நிதானமாக தன் மேல் இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபுபக்கர், இப்படி நான் பலதுன்னு சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர். அது அங்க வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களா அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது இங்க பார்க்கும்போது. அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்துல நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடந்த காலம் சொல்லுங்க. ஆரம்ப கால திரைப்படத்துல ஸ்கிரிப்ட்ல நான் இருந்த தேனியில ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூல்ல நான் போய் நடித்தேன். பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. சுவாரஸ்யமாக, ஹியூமராக எல்லாம் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது. உண்மை சரியா சொல்ல போனால் பாக்யராஜ் சாருடைய ஆரம்ப கால படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு வரும்போது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, இதே கதைக்களம் கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும், அதில் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளமெல்லாம் உள்ள ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடையும் போது எங்க கேரக்டர்ஸ் அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் 2 சீன் மட்டும் வந்து போவாங்க, அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்க கேரக்டர்ஸே முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ள நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்துல வந்து உறவுகள்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் செய்யறாங்க, அதை வந்து எனக்கு முடிஞ்சா நான் நடிகனா பங்களிப்பு செய்யறேன், இல்லைன்னா நட்பா பங்களிப்பு செய்ய போறோம். அதை தாண்டி அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கும் நான் போற சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ஆனா இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது ஆதம் பாவா இதுல மிகப்பெரிய ஒரு போராளியா இருக்காங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு இந்த படத்தை 3-4 கட்டங்களாக அது அந்த அந்த கதையை வந்து விவரிச்சு வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா ஃப்ரேம்லயுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவ்வளவு செலவு செய்ய முடியும். எல்லா கூட்டம், காரு, ஆட்கள், அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளால ஏற்று செலவு செய்ய முடியாது. ஆனா பாவா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியா இப்படித்தான் பண்ணணும், பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இது வந்து வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இவ்வளவு நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, நானும் அவரும் முதல்ல அமீரன் நான் நடிக்கவே ஆரம்பிக்கலை. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அவர் 2 பேரும் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாமல் வந்தோம். ரெக்கார்டிங்கா அப்படி அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்போ நான் இயக்குனராக இருந்தேன், ஆதம்பாவா இணை இயக்கமாக இருந்தார்.
2 பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேற யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளோ நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாவாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதான் அன்னைக்கு வந்து அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்குற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீர் என்ன அவர் நம்மளை சிஷியன்னு நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு எப்பவுமே அவர் வந்து குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர். அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்துல விடுங்க, என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு முன்னால உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ இளமையா அவ்வளோ அழகா அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இமான் அண்ணாச்சி செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரண்ணனுக்கும் என் நன்றி. நட்சத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். நல்ல நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. இங்கே வந்திருக்க அண்ணே மீடியாக்காரவங்க, தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடுகிறா, நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிக்கிட்டே அதே கோபத்தில் பேசுனீங்க, என்னை மன்னிச்சுக்கிறீங்கப்பா. அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே, உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமா, சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏமா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னைய போட்டு பாடாப்படுத்துற, என் வார்த்தையே அதானம்மா. அது சாந்தினி கரெக்டா? சந்தினியா? சரி, ஏதோ ஒண்ணு. சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறேங்கம்மா, ஏன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பொண்ணு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினேகன் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு, இளமையாவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்யசரவணன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்டோவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார், அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில்
அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கனான்னு வழியை காட்டினாரு. அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும். நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும். அதுல என்னைய காமெடியை நான் போடணும். அதே மாதிரி ஜாமினி மேடமையும் போடணும். அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிறேன், இதை மாற்றிக்கிட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. அவ்வளவு அழகா ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீர் அண்ணன் அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீர் அண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டா கூட அமீர் அண்ணன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நான் சொன்னேன் அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சாருக்கு? அவ்வளோ அழகாக இருக்காங்க. இருக்குண்ணே ஒவ்வொரு போட்டு விட்டீங்களா பார்க்காமல அப்படி ஹீரோயின், ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா, என்னையே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வரேன், ஒருத்தர வந்துடுறேன். அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா, ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆதம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம், அவங்களுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா? ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்படியே இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுறீங்க அப்படின்னு கரெக்டாக பேசுகிறாப்புல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுமா. அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மாலை நேரம் இது. உயிர் தமிழுக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும். இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்ல ரீச்சில் இருக்குது. சாங்ஸும் சரி, ட்ரெய்லரும் சரி. ஒரு பக்கா டிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட் இன்னைக்கு நடக்குது. அமீர் சார் முக்கியமாக, நான் சில நேரங்களில் அண்ணன்னுவேன், சில நேரத்தில் சார்னு சொல்லுவேன். அமீர் சார் எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் அண்ணன், அதுக்கப்புறம் மானசீக குருநாதர், அப்புறம் குருநாதருடைய குருநாதர். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ, நம்ம யார்கிட்டயே போய் வந்து ஒரு துணைக்கு வாங்க, என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா, என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமீர் சார் தான். அப்படி பல தருணங்களில் போய் நான் அவர்கிட்ட நின்றுருக்கேன். வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அப்போலாம் போய் நான் கேட்பேன், உடனே வருவார். அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வர்றாரு அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட. அந்த அமீர் சாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர், இசை வெளியீடு, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து திடீர்னு முத நாள், நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முத நாள் போய் நிற்பேன். என்ன பிரபு அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்சு சார், நீங்கள் வரணும், மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும், நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். பேசிவிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கேன்சல் பண்ணிட்டு வரேன், மறுநாள் வந்துடுவேன். அப்படி ஒரு அன்பு. இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்கு என்ன நினச்சேன்னா, சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. யதார்த்தமான இது சார் கால் பண்ணாங்க, நான் பிரபு எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. சார் சென்னையில் தான் சார் இருக்கேன், நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, வந்துடுங்க சார். சார் கூப்பிடவே இல்லை, அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது எங்களோட கடமை, என்னோட கடமை. இந்த சூழலில் உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது. இந்த மாதிரி சூழலில் அவர் அருகில் இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் கூட நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் யாரும் எங்கேயும் போகல. நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம். இப்போ இருப்போம், எப்போ இருப்போம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து அமீர் சாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம்பேக்காக ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சின்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன். மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம், ஒரு மௌனத்தை பேச வச்சார். ராமில் ஒரு அம்மா பையனுடைய பாசம், அது ஒரு கிரைமுக்குள்ளே ஒரு 3 விதமான ஆங்கிளில் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன். அது அதுக்கப்புறம் யாருமே பண்ணல அந்த நாளுக்கு அப்புறம்லாம். அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத படம். அது இன்னும் 100 வருடம் ஆனாலும் சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 படம் எடுத்தால் அதில் பருத்திவீரன் முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த பருத்திவீரன் கொடுத்த படைப்பாளி. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள், அதனால் வந்து
அதாவது சிற்பியாக இருந்து உளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன் சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இங்கே வந்து இப்போ வீண் போகலை. அதுவும் வட சென்னை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்னைக்கு இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குரு பயிற்சி நடந்துருச்சு, இனிமேல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன். அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அமீர் சாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தோணுது. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு, தோல்விகளையும் பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே எல்லா மனிதர்களையும் எல்லா சூழல்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நான் சொல்கிற இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமீர் சார் ஏற்றுக்குவாங்களான்னு தெரில. ஏன்னா அமீர் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர். ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன், நான் அவருக்கு நான் நம்பி தான். அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது. என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமீர் சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது, எந்த விமர்சனம் வச்சது கிடையாது. அண்ணனுடைய இஸ்லாம் மதத்தையோ நபிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது, எந்த குறையும் சொன்னது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மத உறவினர்லாம் இருப்பாங்க. நாங்கள் மாமா மச்சான் தான் பேசிக்கிடுவோம். எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிடுவோம். என்ன எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன், என்னுடைய வயது இளையவராக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடனா என்னை மாமானுவாங்க. அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக, இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒரே ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில். அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை. அப்படி தான் அமீர் சாருடைய அன்பும் இந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா, ஒரு பிஎன்சி ஹீரோவா, பிஎன்சி படமாக, பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு. எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள், கதைகள், படங்கள் வந்து அமீர் சாருக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்தால் அமீர் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ பிஎன்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷூ டைலாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவிக்கு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்து, நம்ம களம் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிஎன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா. அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும், மாதம்பாவாக இருக்கட்டும், டைரக்டர், அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, கஞ்சாகர் பண்ண சினேகன் இருக்கார். அவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சக்தி சரவணன் இருக்கார். எல்லாருமே மக்களுக்கு பிடித்த, ரொம்ப எல்லாருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உயிர் தமிழுக்கு, அதாவது எனக்கு நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த முதல் படம் வந்து அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூரனிடம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையாக அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்கிறேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமீர் சாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிடுவார்னா, எனக்கு தெரிஞ்சது அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையடா அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட்டில் அண்ணன் கிளம்பிடுறாங்க. அச்சம் அண்ணனுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான். ஏன்னா எதுக்கு அடிக்கிறான், வண்டி எடுத்துட்டார் பையன், எடுக்கும்போது டாப் கியரில் வேற அவன் ஆக்சிடென்ட் வருது, அடி அவனுக்கு கொடுக்க போதா அண்ணனுக்கு கொடுக்க போதா, இதோ நிச்சயமாக காயம் இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பக்கத்தில் இருப்போம். ஏன்னா இந்த சூழலில் இப்படி ஒரு நிலைமையில அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கார், அந்த பக்கம் கலைஞர் இருக்கார், அந்த பக்கம் பிரபாகரன்,
அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயமாக வேணும். அதுதான் அந்த மக்கள் போராளி நம்ம அந்த அந்த பேருக்கு, அந்த அடைமொழிக்கு இந்த கட்ஸ் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ரீச்சில் இந்த உயிர் தமிழுக்கு அமையும். வாழ்த்துக்கள். பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹைலி என்டர்டெயின். அதாவது இந்த சம்மரில் வெயில் போட்டு நொறுக்கிறப்போ தேட்டருக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வெளியே போவீங்க, அதுக்கு கேரண்டி. இமாம் மன்னனும் அமீரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எனக்கு அதிகமாக பேச தெரியாது. எனக்கு சான்ஸ் கொடுத்த அமீர் சாருக்கும் ஆதம்பாபு சாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். உயிர் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் தமிழ் வணக்கம். இந்த மேடையை இந்த நாளில் எனக்கும் வழங்கியமைக்கு என் அன்பிற்குரிய அனைத்து அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் வணக்கம். முறையாக அதில் மேடையில் ஏறுறேன், கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. இந்த படம் உயிர் தமிழுக்கு அண்ணன் திருவாளர் ஆதம்பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம். என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம், அண்ணன் திருவாளர் அமீரண்ணன் அவர்கள் ஆரம்பத்திலே அறுவை எடுத்துட்டாங்க. அண்ணே நன்றிண்ணே, என்ன சொல்கிறது இல்லை. அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கும், இமான் நாச்சி அவர்களுக்கும், பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கும், பொன்னண்ணன் அவர்களுக்கும், சினேகன் அண்ணன் அவர்களுக்கும், சரவணசக்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இந்நேரத்தில் முதல் வணக்கம். இந்த படத்தில் சாயம் போகுதே சனநாயகம், அடிச்சு கிழிக்குதே சனநாயகம், ஓட்டி கேட்டு ஓடி வருவான் நம்பிடாதீங்க, காசை நீட்டி ஆசை காட்டுவான் வாங்கிடாதீங்க. என்ன திட்டத்தோட வராங்கன்னு தெரியல, யாச்சும் இப்ப ஒண்ணுமேதான் புரியல, கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல. இந்த பாடலை அண்ணன் சினேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியேன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது திரைப்படக்குழு எல்லோர் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோறூட்டி பாட்டு சொல்லி கொடுப்பாலோ அதே மாதிரி 2 மணி நேரம் ஸ்டுடியோவில் என்னைய நிற்க பாட வச்சு ஹார்மோனியத்தில் பாட்டு சொல்லி கொடுத்து, நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் விடிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு இந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணன் பாடல் எழுதிய சினேகன் அவர்களுக்கும், தயாரித்து படத்தை இயக்கிய ஆதம்பாபு அவர்களுக்கும், கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த தம்பியின் இதயபூர்வ நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். என் போன்ற புது வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இளம் பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன், என் அன்னை தமிழ் அன்னையை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.